அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கத்திரிக்காய் ரைஸ் இஞ்சி பூண்டு சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஒரு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்பைசி மசாலா ஃபுல்லாக அதில் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அரிசி புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன். கூடையே ஒரு 100 கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாதம் பண்ணி பாருங்கள். கூடையே தெனாலிராமனோட 2வது பாக கதையும் சொல்லிடுறேன். அந்த அந்த வியாபாரி காத்திருந்து பார்க்குறாரு. இந்த தெனாலிராமன் வர்றதாவே இல்லை. ரொம்ப நாள் ஆகிடுது, மாதக்கணக்காக ஆகிடுது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவரே நேராக தெனாலிராமன் வீட்டுக்கே போகிறாரு. போனதும் தெனாலிராமன் வாசலில் உட்காந்து ஏதோ கணக்கு ஒன்று எழுதிட்டுருக்காரு. அவர் கேட்குறாரு, என்னப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ பாசரெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களே, அது திருப்பி கொடுக்கவே இல்லையே, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, வாடகையும் கொடுக்கல, திருப்பியும் கொடுக்கல, எப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தெனாலிராமன் சொல்கிறாரு, ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு தாய் பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்றார். அப்போ பாத்திரக்காரர் சொல்கிறார், தாயும் பிள்ளையும் கொடுக்குறியா? ஆமாம், நீங்கள் தானே கர்ப்பமாக இருக்கிற பாத்திரம் தானே என்கிட்ட கொடுத்தீங்க, அது குட்டி போட்டதும் அந்த குட்டியும் தாயும் கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓ, அப்போ இன்னும் குட்டி போடலையா அப்படின்னு வியாபாரி கேட்குறாரு. அதுக்கு அந்த தெனாலிராமன் சொல்கிறாரு, அது குட்டி போட்டுருச்சு, ஆனால் தாய்க்கு தான் உடம்பு சரியில்லை, அதுக்கு தான் நான் மருந்தெல்லாம் மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்து கணக்கு பார்த்துட்ருக்கேன். அதுதான் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியானதும் அம்மா பிள்ளையெல்லாம் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். வியாபாரிக்கு கோவம் வந்துடுச்சு. யாருக்கு ஏமாற்ற பார்க்குற நீ? பாத்திரம் எங்கேயாவது குட்டி போடுமா? சும்மானா என்னை ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணுறியா? அதெல்லாம் கிடையாது. என்னோடய பாத்திரத்தை இப்போ நீ கொடுத்தே ஆகணும், நான் கொண்டு போகணும், உன்னோட பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன், உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறார். அப்போது தெனாலிராமன் சொல்கிறாரு, அப்போ நான் குட்டி கொண்டாந்து கொடுத்தேனே உன் பாத்திரம் போட்டுச்சுன்னு, அப்போ நீங்கள் சந்தோஷமாக வாங்கிட்டீங்க, இப்போ நான் சொல்கிறது பொய்ன்னு சொல்கிறீங்க, எப்படி அதுன்னு கேட்குறாரு. ஆமாம், அதுவும் பொய் இதுவும் பொய் தான், எல்லாமே பொய் தான், நீ என்னை ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறார். நான் உன்னை ஏமாத்தலாம் இல்லை, இருக்கிறது தான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அம்மா பிள்ளையெல்லாம் கொண்டாந்து நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்கிறார். அதுக்கு இவன் இல்லை முடியாது, நீ வரமாட்டேன், நீ என்னை ஏமாற்ற பார்க்குற, வா 2 பேரும் சேர்ந்து அரசர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வா சரி 2 பேரும் சேர்ந்து நம்ம நியாயத்தை அரசர்கிட்டே தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அரசர்கிட்ட போகிறாங்க. அரசர்கிட்ட போனோன்னே அரசர் என்ன வழக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாத்திரக்காரர் சொல்கிறார், இவர் எங்கிட்ட பாத்திரம் வாடகைக்கு வாங்கினார், திருப்பி கொண்டாந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ மாதம் ஆயிடுச்சு கொடுக்கவே இல்லை அப்படின்றார். அப்போ தெனாலிராமன் சொல்கிறாரு, ஒரு வாட்டி தான் உங்ககிட்ட பாத்திரம் வாங்கினேன்னா நடந்த எல்லாத்தையும் சொல்லு ராஜா கிட்ட அப்படின்னு நான் சொல்கிறார். எதுவுமே நடக்கலை ராஜா, இவர் நான் பாத்திரம் வாங்கிட்டு போனார், திருப்பி கொடுக்கல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன தெனாலிராமா, அப்படியா, பாத்திரம் வாங்கிட்டு போய் நீ திருப்பி கொடுக்கலையாமே அப்படின்னா, இல்லை சார், இல்லைங்க ஐயா, நான் வாங்க போனது சரிதான், முதல்ல ஒரு வாட்டி வாங்கினேன், அது குட்டி போட்டது, கொண்டு போய் கொடுத்த உடனே ஒரு சந்தோஷமாக வாங்கிட்டாரு. அடுத்து நான் பாத்திரம் வாங்கும்போது சொன்னார், இந்த பாத்திரம் கர்ப்பமாக இருக்குது, இது குட்டி போட்டதும் கொண்டாந்து முன்ன மாதிரி கொடுத்தா மாதிரியே எனக்கு கொடுன்னு சொல்லி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுகிறேங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ராஜா, இப்படி தான் இருந்தது. அப்போ வியாபாரிகிட்ட கேட்குறாரு, சரியா இப்போ தெனாலிராமன் சொல்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த வியாபாரி சொல்கிறார், ஆமாங்க சரிதான், அவர் முதல்ல வாங்கிட்டு போனார், குட்டியை கொண்டாந்து கொடுத்துட்டாரு, 2வது வாங்கிட்டு பண்ணும்போது பாத்திரமும் கொடுக்கல குட்டியும் கொடுக்கலன்றார். அப்போ ராஜா கேட்குறாரு, பாத்திரங்கள் எப்படியா குட்டி போடும், அது எப்படியா நீ முதல்ல வாங்கிட்ட, நீ அப்பயே நீங்கள் வழக்குக்கு இங்கே வந்திருக்கணும், அது ஏமாத்தலைன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை தெரியல, அப்போ எனக்கு தெரியல, ஆனால் இப்போ தான் தெரியுது அவர் என்னை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரி சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், முதல்ல நான் கொடுத்ததுக்கு நீ வாங்கிட்ட, இப்போ நான் கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்ற, அப்போ போட்ட மாதிரி தான் நான் இப்போயும் குட்டி போடும், இருப்பான்னு மறுபடியும் சொல்கிறார். அப்போ ராஜா சொல்கிறாரு, இது நல்லாவே இல்லை,
நீ சொல்கிறது பொய் தான், அவன் சொல்கிறதும் பொய் தான், 2 பேர் சொல்கிறதும் பொய் தான். ஏன் இந்த மாதிரி பொய் சொல்கிறீங்க? என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் அந்த பாத்திரக்காரர்கிட்டயே கேட்குறாரு. பாத்திரக்காரர் சொல்கிறார், ஆமாம் நான் பொய் தான் சொன்னேன். அவர் வந்து குட்டி கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அதனால் 2வது தடவை பாத்திரம் கொடுத்தேன். பெரிய இன்னும் கொஞ்சம் குட்டி கொடுப்பாரு அப்படின்னு. அவர் கொண்டாந்து கொடுக்கல, என்னை ஏமாற்றிட்டார். நீ ஏமாற்றிட்டாருன்னு தான் சொல்கிற, அதில் இருக்கிற உண்மை என்னான்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு முதல்ல கொடுத்த குட்டி கூட பொய் தானே? ஆமாம் பொய் தான். நீ அப்பயே ஏன் வழக்குக்கு வரல, ஏன் இப்போ வந்த அப்படின்னு ராஜா கேட்குறாரு. ஆமாம் ஏன் நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு எப்படியாவது என் பொருள் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்கிறார். அப்போ சரி, இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா என்ன பண்ணுறது? நீ வந்து வியாபாரமே பண்ண முடியாது, இந்த நாட்டிலே இருக்க முடியாது, உன்னை நாடே நான் வேறு நாட்டுக்கு ஒன்று அனுப்பிடுவேன் அப்படின்னு ராஜா சொல்கிறார். இல்லைங்க ஐயா, நான் இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தெனாலிராமன் சொல்கிறார், நானும் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கல, நீ இந்த மாதிரி திருந்தணும்னு தான் நான் உனக்கு சொன்னேன். அதுக்காக தான் இந்த எல்லோரும் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய வாடகை வாங்குறாரு, எங்களால் கொடுக்க முடியல, ஒரு நியாயமான வாடகை வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதை உங்களுக்கு தெளிய வைக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், உங்களை ஏமாற்றணுன்றது எனக்கு கிடையாது அப்படின்னு தெனாலிராமனும் சொல்கிறார். அப்போ ராஜா சொல்கிறாரு, சரி நீயும் சரி, யாரை ஏமாற்றிங்க? நீங்கள் வந்து நியாயமாக வாடகை வாங்கி நியாயமாக வாழ்க்கை நடத்துங்க, நீயும் யாரையும் ஏமாத்தனா? ஐயா நான் ஏமாத்தல, அவர் திருந்த தான் செஞ்சேன்னு சொல்கிறார். சரி, திருந்த செஞ்சது நல்லது தான், இப்படியே இருக்கட்டும், இனிமேல் எந்த குழப்பமும் வேணாம், போய் அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சொல்லிடுறாரு. வியாபாரியும் திருந்துட்டு, இனிமேல் நான் இந்த மாதிரி ரொம்ப நிறைய வாடகைலாம் வாங்க மாட்டேன், நியாயமான வாடகை வாங்குகிறேன் அப்படின்னு